மாடிப்படி ஏறப்ப மூட்டு வலி இருக்கா? மூட்டு வலிக்கு காரணம் மூட்டே கிடையாது. ஏன்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 3 காரணத்தினால வரும். மாடிப்படி ஏறப்போ எக்ஸசிவா இங்க பெட்லோபெபரல் ஜாயிண்ட்ல கம்ப்ரஷன் ஆகிறதுனால வரும். முன்தோட பலகீனமா இருந்தா இங்க ஒரு ஷேரிங் ஃபோர்ஸை போனை புல் பண்ணுங்க. அந்த எபிலிட்டி இல்லாதனால வரும். நம்பர் 3, நம்ம பாடி வெயிட்டோட 4 மடங்கு வெயிட்டை மாடிப்படி ஏறப்ப மூட்டு தாங்கணுங்க. அதோட மோட்டர் கண்ட்ரோல் இல்லாதனால ஸ்ட்ரெயின் ஆகும். என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு ஃபிட்டா இருக்கணும். நோட் பண்ணிட்டு டெய்லி பண்ணுங்க. படியில உட்காந்துட்டு தொடையோட கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிட்டு காலை மட்டும் நல்லா நீட்டி விடுங்க. 2, குதிகால நல்லா தூக்கி விடுங்க. நம்பர் 3, இங்க இருக்கிற பெட்டலோட டிராக்கிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு காலை தூக்கி 3வது படியை டச் பண்ணிட்டு கீழே வைங்க. 2 காலை மாத்தி பண்ணுங்க. ஏறுறதாங்க. காலை ஊனி நேரம் நிமிர்ந்து முன்னாடி காலை எடுத்து வச்சுட்டு அப்படியே பொறுமையா காலை பின்னாடி எடுத்து வைங்க. ரிப்பீட்டடா மாத்தி பண்ணுங்க. 5, இதே விஷயத்த சைட்ல பண்ணுங்க. காலை தூக்கிட்டு அதே மாதிரி பொறுமையா கீழே கொண்டு போங்க. நம்பர் 6, படியில நின்னுட்டு கீழ்படிய காலை மடக்கி கீழ்படி தொட்டுட்டு மறுபடியும் வந்து நேரா நில்லுங்க. ஏறதுன்றது சிம்பிள் டெஸ்ட்டுங்க. வயசே ஆகக்கூடாது, வழி இல்லாம வாழணுமா? எப்பவுமே மாடிப்படியில ஏறப்ப கை பிடிக்காம ஏறுங்க. இந்த ஸ்ட்ரென்த் எப்பவும் இருந்தா மூட்டும் ஆரோக்கியமா இருக்கும். ஏற எபிலிட்டி இருந்தது அப்படின்னா இதயமும் ஆரோக்கியமா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்க, பெயின் ஃப்ரீயா இருங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. உங்கள் ராம்.